ஒரு நாளின் 24 மணி நேரமும் உங்களுக்கு முழுமையாக கிடைத்தால், தூக்கம் என்ற ஒன்றே உங்கள் உடலுக்கு தேவையில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ம் உண்மையிலேயே மனித மூளைக்கு இது ஒரு மிகப்பெரிய கற்பனை தான். ஆமாம், தூக்கத்துக்காக நாம் செலவிடும் அந்த 8 மணி நேரம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு மிச்சமானால் நாம் என்னவெல்லாம் சாதிக்கலாம்? உங்களுக்கு பிடித்த விஷயங்களை கற்றுக்கொள்ள, வேலைகளை செய்ய அல்லது வெறுமனே உலகை ரசிக்க எவ்வளவு நேரம் கிடைக்கும்? அதாவது உயிரியல் ரீதியாக பார்த்தால் இது சாத்தியமே இல்ல. மனிதர்கள் என்றால் தூக்கம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு தேவை. தூங்காமல் ஒரு மனிதனால் சில நாட்களுக்கு மேல் உயிரோடு கூட இருக்க முடியாது என்பதுதான் அறிவியலும் மருத்துவமும் நமக்கு சொல்வது. கண்டிப்பா. ஆனால் அந்த உயிரியல் எல்லையை தாண்டிய ஒருவரை பற்றி பேசினால் எப்படி இருக்கும்? அதை பற்றிதான் இந்த ஆழமான அலசலில் நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு. இது ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை கிடையாது. பல தசாப்தங்களாக, அதாவது பல பத்தாண்டுகளாக தூங்காமலே வாழ்ந்த ஒரு நிஜ மனிதரை பற்றிய ஆச்சரியமான பதிவுகளைத்தான் இன்று நாம் அலசப் போகிறோம். உலக புகழ்பெற்ற யோகியின் சுயசரிதம் நூலில் பரமஹம்ச யோகானந்தர் தனது சொந்த அனுபவமாக பதிவு செய்துள்ள விஷயங்களை ஒரு மாடர்ன் லென்ஸ் வழியாக பார்க்கப் போகிறோம். யோகானந்தர் சந்தித்த அந்த விசித்திரமான மனிதர் யார், இதன் பின்னணியில் உள்ள தத்துவம் என்ன என்பதை பற்றி விரிவாக பேசலாம். தயாராக இருக்கிறீர்களா? நிச்சயமாக. இந்த சம்பவத்தின் தொடக்கமே மிக மிக சுவாரஸ்யமானது. ஆமாம், சொல்லுங்கள். இளம் வயதில் யோகானந்தர் தனது குருவான ஸ்ரீ யுக்தேஸ்வரிடம் பயிற்சி பெற்று வருகிறார். அவருக்கு தன் குருவை சந்தித்து வெறும் 6 மாதங்கள் தான் ஆகியிருக்கிறது. 6 மாதங்கள் மட்டும்தானா? ஆமாம், வெறும் 6 மாதங்கள். அந்த நிலையில்தான் அவர் ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிறார். அதாவது, நான் இமயமலைக்கு செல்ல வேண்டும், அங்கு தனிமையில் குகைகளில் அமர்ந்து இறைவனை தேட வேண்டும் என்று ஒரு பிடிவாதம் பிடிக்கிறார். கொஞ்சம் இருங்க. ஒரு குருவை சந்தித்து 6 மாதம் கூட முழுசா ஆகவில்லை, அதற்குள் நான் இமயமலைக்கு கிளம்புகிறேன் என்று சொல்வதெல்லாம் ரொம்ப அவசரம் இல்லையா? அவர் ஏன் அவ்வளவு துடிக்கிறார்? அதுதான் அந்த இளமையின் வேகம். ஆன்மீகம் என்றாலே கண்களை மூடிக்கொண்டு ஒரு பனிமலையில் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு கற்பனை, ஒரு ரொமான்டிசைஸ்டு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கிறது. ஓஹோ, அப்படி ஒரு பிம்பம். இதை கேட்டவுடன் அவருடைய குரு கோபப்படவோ திட்டவோ இல்லை. மிக அமைதியாக ஒரு பதிலை கூறுகிறார். இமயமலையில் பல மலைவாழ் மக்கள் வாழ்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் இன்னும் கடவுள் தரிசனம் கிடைத்துவிடவில்லை என்று சொல்கிறார். அட, ரொம்ப யதார்த்தமான பதில். ஆமா, ஞானத்தை அசைவற்ற ஒரு மலையிடமிருந்து தெரிந்து கொள்வதை விட ஒரு ஆத்ம ஞானியிடமிருந்து தெரிந்து கொள்வதுதான் மிகவும் நல்லது என்று குரு அறிவுறுத்துகிறார். அதாவது, மலைகள் ஞானத்தை தராது, மனிதர்கள்தான் வழிகாட்ட முடியும் என்கிறார். இதை நான் இன்றைய நவீன ஊடகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். நம்மில் பலருக்கும் இந்த மனநிலை இருக்கிறதல்லவா? எந்த மாதிரியான மனநிலை? அதாவது, வாழ்க்கையில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்தால் அல்லது வேலையில் மன அழுத்தம் ஏற்பட்டால் உடனே பையை எடுத்துக்கொண்டு வேறு ஊருக்கு சென்றாலோ ஒரு சோலோ ட்ரிப் சென்றாலோ எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைப்போமே. ஆமா, கண்டிப்பா நிறைய பேர் அப்படி சொல்வாங்க. இதை உளவியலில் ஜியோகிராபிக்கல் கியூர், அதாவது இடமாற்றத்தின் மூலம் தீர்வு தேடுவது என்று சொல்வார்கள். பிரச்சனை நமக்குள் இருக்கும்போது இடத்தையோ ஊரையோ மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை. அதே போன்ற ஒரு தப்பிக்கும் மனநிலைதானா யோகானந்தரின் அந்த இமயமலை பயண ஆசையும்? 100% அதேதான். மனித மனம் எப்போதுமே கடினமான உள்மன போராட்டங்களை தவிர்த்துவிட்டு வெளி உலக மாற்றங்களில் தீர்வை தேட முற்படும். யோகானந்தரும் அந்த சலனத்திற்கு தப்பவில்லை. குரு சொன்னது அவர் கேட்கவில்லையா? இல்லை. குருவின் வார்த்தைகளில் உள்ள ஆழமான உண்மையை, அதாவது ஞானம் என்பது இடமாற்றத்தில் இல்லை, அகமாற்றத்தில்தான் உள்ளது என்பதை அவர் அப்போது உணரவில்லை. அதனால் குருவுக்கு தெரியாமலேயே ஆசிரமத்திலிருந்து தப்பித்து விடுகிறார். அட பாவமே. சரி, அவர் நேராக இமயமலைக்கு போய்விட்டாரா? இல்லை. அங்குதான் கதையில் ஒரு பெரிய திருப்பம் வருகிறது. தனது பேராசிரியரான பிஹாரி பண்டிதர் என்பவரை சந்தித்து இமயமலை பயணத்திற்கு அவர் ஒருவரை துணைக்கு அழைக்கிறார். ஓ, துணைக்கு ஆள் தேடுகிறாரா? ஆமாம். அப்போது அந்த பேராசிரியர் தூக்கமற்ற மகான் என்று அழைக்கப்படும் ராம்கோபால் மஜும்தார் என்பவரை பற்றி கூறுகிறார். அவர் இமயமலைக்கு செல்லாமலேயே ஒரு ரகசிய இடத்துல தியானத்தில் இருப்பவர். சரி. அவரை சந்தித்துவிட்டு பிறகு இமயமலைக்கு செல்லலாம் என்று யோகானந்தர் முடிவு செய்கிறார். இந்த இடத்துலதான் அந்த பயணத்தின் மிக முக்கியமான நிகழ்வு நடக்கிறது. நேயர்களுக்கு புரிவதற்காக ஒரு சிறிய பின்னணி. ராம் கோபாலை தேடி போகும் வழியில் தாரகேஸ்வர் என்ற ஒரு இடத்திற்கு யோகானந்தர் வருகிறார். ஆமாம், தாரகேஸ்வர். தாரகேஸ்வர் என்பது சாதாரண இடம் கிடையாது.
ஐரோப்பாவில் தீராத நோய்களை தீர்க்கும் லூர்து நகரம் எப்படி புனிதமானதோ அதேபோல இது ஒரு மிகப்பெரிய திருத்தலம். கரெக்ட். யோகானந்தரின் குடும்பத்திலேயே ஒருவருக்கு அங்கு நோய் குணமாகி இருக்கிறது என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புகழ்பெற்ற தலத்திற்கு அவர் செல்கிறார். ஆமாம். ஆனால் அங்கு அவர் என்ன செய்கிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். கோயிலின் கர்ப்பகிரகத்தில் உள்ள புகழ்பெற்ற கல் லிங்கத்தை அவர் பார்க்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் நம்பும் இடம் அது. ஆனால் யோகானந்தருக்குள் ஒருவித ஆன்மீக அகந்தை, அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தல தூக்குகிறது. என்ன நினைக்கிறார் அவர்? இறைவன் எனக்குள் இருக்கிறான், இந்த சாதாரண கல்லில் இல்லை என்ற அகந்தையோடு அந்த லிங்கத்தை வணங்க மறுத்துவிட்டு ஒரு விரைப்போடு அங்கிருந்து வெளியேறுகிறார். ஒரு நிமிடம், இதை படிக்கும்போது எனக்கு ஒரு முரண்பாடு தோன்றியது. என்ன முரண்பாடு? இறைவன் எனக்குள் இருக்கிறான், கல்லில் இல்லை என்று சொல்வது ஒரு உயர்ந்த தத்துவ பார்வை போலதானே தெரிகிறது. இதுல என்ன அகந்தை இருக்கிறது? பாருங்க, அது தத்துவ பார்வையாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அந்த இடத்தில் அது ஈகோவின் வெளிப்பாடு. அதாவது நான் பெரிய ஆள் என்ற ஈகோவா? ஆமாம். நான் மற்ற சாதாரண பக்தர்களை விட உயர்ந்தவன், எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்ற எண்ணம் அது. அதன் விளைவை அவர் உடனடியாக சந்திக்கிறார். என்ன நடக்கிறது? கோயிலை விட்டு வெளியேறி ராம்கோபால் இருக்கும் கிராமத்தை தேடிச் செல்கிறார். வழியில் ஒரு விவசாயியிடம் வழி கேட்க, அந்த விவசாயி நார்ச்சந்தியில் வலது பக்கம் திரும்புங்கள் என்று தவறாக வழிகாட்டுகிறான். ஆமா, அதை நம்பிப் போனவர் இருட்டு காட்டில் வழிதவறி மாட்டிக்கொள்கிறார். சுற்றிலும் குள்ளநரிகளின் ஊளை சத்தம், அடர்ந்த இருட்டு. சரியா சொன்னீங்க. ஒரு பெரிய தத்துவவாதியாக கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்று கோயிலில் கெத்து காட்டிய ஒரு மனிதர் ஒரு சாதாரண விவசாயியின் தவறான வழிகாட்டுதலால் ராத்திரி முழுக்க பயத்தில் நடுங்கித் தவிக்கிறார். இது ஒரு அருமையான குறியீடு. தன்னை ஒரு பெரிய ஞானியாக நினைத்துக்கொண்டு கோயிலில் வணங்க மறுத்ததால் ஒரு சாதாரண வழிபோக்கனால் வழிகெடுக்கப்பட்டு இருளில் தவிக்க வேண்டிய நிலை. ஆமாம், அகந்தை எப்படி ஒருவனை குருடாக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். கண்டிப்பா. ஒரு வழியாக வேறொருவர் வீட்டில் தஞ்சம் புகுந்து இரவு முழுவதும் தூக்கமே இல்லாமல் கழிக்கிறார் யோகானந்தர். சரி, அடுத்த நாள் காலை நடப்பதை கவனிப்போம். வழிதவறி வெயிலில் பல மணி நேரம் அலைந்து திரிந்து பசியோடும் தாகத்தோடும் நெல் வயல்களை கடந்து செல்கிறார் யோகானந்தர். அப்போது தூரத்தில் ஒரு மனிதர் அவரை நோக்கி வருகிறார். ஆமாம், அவர்தான் இந்த மகான். புத்தகத்தில் அவருடைய தோற்றம் மிக தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. பார்ப்பதற்கு மிக சாதாரணமாக, குள்ளமாக, ஒல்லியாக, ஒரு பழைய ஆடையோடு இருக்கிறார். ஆனால் அவருடைய கண்கள் அசாதாரணமான துளைக்கும் பார்வையை கொண்டிருக்கிறன. அவர்தான் அந்த தூக்கமற்ற மகான் ராம்கோபால் மஜும்தார். அங்க நடக்கும் முதல் உரையாடலே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். என்ன நடக்கிறது? ராம்கோபால் முதலிலேயே யோகானந்தரை எதிர்பார்த்து காத்திருந்திருக்கிறார். நான் நேற்றே இங்கிருந்து கிளம்ப எண்ணியிருந்தேன், ஆனால் உனக்காக காத்திருந்தேன் என்று அவர் சொல்கிறார். நிஜமாவா? அவர்கள் இதற்கு முன் பார்த்ததே இல்லையா? இல்ல, பார்த்ததே கிடையாது. எந்த தகவல் தொடர்பும் இல்ல. ஆனால் புரொஃபசர் யோகானந்தரிடம் என்ன சொன்னார் என்பது வரை ராம்கோபாலுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அட, இதை ஒரு அமானுஷ்யமான விஷயமாக புத்தகம் சொல்கிறது. ஆனால் அதைவிட எனக்கு வியப்பான விஷயம் என்னவென்றால், அவர் யோகானந்தரின் அகந்தையை உடைத்த விதம்தான். அது ரொம்ப முக்கியமான இடம். முந்தைய நாள் தாரகேஸ்வர் கோயிலில் யோகானந்தர் வணங்க வருத்த விஷயத்தை அவர் நேரில் பார்க்காமலேயே முகத்துக்கு நேராக கேட்கிறார். என்னவென்று கேட்கிறார்? இறைவன் எங்கிருக்கிறான் என்று நீ நினைக்கிறாய் என்று அவர் கேட்க, யோகானந்தர் அதே தத்துவ பாணியில் அவர் எனக்குள்ளேயும் எங்குமே இருக்கிறார் என்கிறார். அதற்கு அந்த மகான் கொடுத்த பதில்தான் யோகானந்தருக்கு விழுந்த மிகப்பெரிய அடி. ஆமாம், இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்றால் தாரகேஸ்வர் கோயிலில் கல் சின்னத்தில் இருந்த எங்கும் நிறைந்த பரம்பொருளின் முன் நேற்று நீ ஏன் வணங்கவில்லை என்று கேட்கிறார். எப்பேற்பட்ட கேள்வி! அது மட்டுமில்லாமல் உன்னுடைய ஆன்மீக கர்வம்தான் அந்த விவசாயியால் உனக்கு தவறான வழிகாட்டுதல் கிடைக்க காரணமானது என்று நேரடியாக சுட்டிக்காட்டுகிறார். அதாவது உள்ளே இருப்பவன் வெளியேயும் இருக்கிறான். கல்லில் கடவுளை பார்க்க முடியாதவனால் தனக்குள்ளும் பார்க்க முடியாது என்பதுதான் வாதம். மிகச் சரியாக சொன்னீர்கள். அது சரி, யோகானந்தரின் இமயமலை கனவை அவர் எப்படி உடைக்கிறார்? மிக எளிதாக. ஒரு உண்மையான ஞானிக்கு இமயமலை தேவையில்லை என்பதை அவர் ஆணித்தரமாக சொல்கிறார். புத்தகத்தில் ஒரு மேற்கோள் வருமே. ஆமாம்,
இந்தியா மற்றும் திபெத்தில் உள்ள இமயமலைக்கு முனிவர்களின் மீது ஏகபோக உரிமை இல்லை. ஒருவன் தனக்குள்ளேயே உள்ளதை அறிவதற்கு சிரமப்படவில்லை எனில் உடலை அங்குமிங்குமாக கொண்டு சேர்வதனால் அதை கண்டுபிடித்துவிட முடியாது என்று சொல்கிறார். வாவ், இதைவிட சிறப்பாக சொல்ல முடியாது. உனக்குள்ளேயே இருக்கும் சிறிய அறைதான் உனக்கான குகை, அதுதான் உன் புனிதமான மலை என்றவர் சொன்ன வார்த்தைகள் யோகானந்தரின் மாயையே உடைத்து விடுகிறது. இமயமலை என்ற கனவிலிருந்து அவரை விழிக்கச் செய்கிறது. சரி, இப்போது நாம் இந்த அலசலின் மிக முக்கியமான, அனைவரையும் ஈர்க்கக்கூடிய பகுதிக்கு வருவோம். தூக்கமற்ற நிலையைப் பற்றிதானே? ஆமாம், அந்த தூக்கமற்ற மகான் தான் இமயமலைக்குச் செல்லாவிட்டாலும் அவர் எப்படிப்பட்ட பயிற்சிகளை மேற்கொண்டார் என்று புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது கற்பனைக்கு எட்டாததொரு விஷயம். ராம்கோபால் 20 வருடங்கள் ஒரு ரகசிய குகையில் தங்கி ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தியானம் செய்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 18 மணி நேரமா? ஆமாம். அதன் பிறகு யாருமே எளிதில் அணுக முடியாத மற்றொரு குகைக்கு போய் அங்கு 25 வருடங்கள் தங்கி தினமும் 20 மணி நேரம் யோகத்தில் ஐக்கியமாயிருந்திருக்கிறார். நம்பவே முடியவில்லையே. தொடர்ச்சியாக அந்த பேரண்ட சக்தியுடன் ஒன்றி இருந்ததால் அவருக்கு தூக்கம் என்பதே தேவைப்படாமல் போய்விட்டது என்று புத்தகம் கூறுகிறது. இருங்கள், ஒரு நவீன வாசகராக இதை படிக்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் எழுகின்றன. கேளுங்கள். 45 வருடங்கள் தனிமை, அதுவும் தூக்கமே இல்லாமல். ஒரு மனிதனுக்கு தூக்கம் இல்லை என்றால் மூளை சோர்வடைந்து அவனுக்கு பைத்தியம் பிடித்து விடாதா? ஹாலுசினேஷன் வந்து விடுமே. இது எப்படி அறிவியல் பூர்வமாக சாத்தியம்? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. சாதாரண மனிதர்களாகிய நாம் தூங்குவதற்கும் ராம்கோபால் போன்ற யோகிகள் சொல்லும் தூக்கமற்ற நிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? நாம் தூங்கும்போது என்ன நடக்கிறது? நமது கை, கால் போன்ற தசைநார்களுக்கு மட்டும்தான் ஓய்வு கிடைக்கிறது. ஆனால் நமது இதயம், நுரையீரல், இரத்த ஓட்ட மண்டலம் இவை எதுவும் ஓய்வெடுப்பதில்லை. ஆமாம், ஒரு இயந்திரம் போல நம் உடலின் உள்ளுறுப்புகள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. இதயம் ஓய்வெடுத்தால் மனிதன் உயிருடன் இருக்க முடியாதே. மருத்துவ ரீதியாக அது மரணமாகிவிடுமே. சரியா கேட்டீங்க. ஆனால் அந்த புத்தகம் ஒரு வேறுபட்ட உடலியல் சாத்தியத்தை பற்றி பேசுகிறது. அப்படியா? அதாவது ராம்கோபால் போன்ற யோகிகள் அடையும் சூப்பர் கான்ஷியஸ்னஸ், உயர் உணர்வு நிலையில் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழ்கிறது. அந்த நிலையில் எல்லா உள் உறுப்புகளும் தங்களது உயிரோட்டத்தை, அதாவது இயற்பியல் ரீதியான துடிப்பை நிறுத்தி வைத்து விடுகின்றன. இதயம், நுரையீரல் அனைத்தும் முழுமையான ஓய்வுக்கு செல்கிறதா? ஆமாம். மூச்சு விடவில்லை, இதயம் துடிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு எப்படி உயிர் வாழும் ஆற்றல் கிடைக்கிறது? உடல் எப்படி அழுகாமல் இருக்கும்? எனக்கு கேட்பதற்கே கொஞ்சம் நம்ப முடியாததாக இருக்கிறதே. இதைத்தான் யோக சாஸ்திரம் காஸ்மிக் எனர்ஜி, அதாவது பிரபஞ்ச சக்தி என்று அழைக்கிறது. உள் உறுப்புகள் இயற்பியல் ரீதியாக ஓய்வெடுக்கும்போது அவற்றுக்கு பிரபஞ்சத்தின் சக்தி நேரடியாக மின்சக்தி போல ஊட்டப்படுகிறது என்று புத்தகம் விளக்குகிறது. ஓ, நேரடியாக ஆற்றல் கிடைக்கிறதா? ஆமாம். சாதாரண தூக்கத்தில் நமக்கு கிடைக்கும் முழுமையற்ற அமைதியை விட இந்த உயர் உணர்வு நிலையில் உடல் பல மடங்கு அதிகமாக ஓய்வு பெறுகிறது. இதனாலதான் அவர்களுக்கு தூக்கம் என்ற சாதாரண உடல் ரீதியான தேவையே முற்றிலும் இல்லாமல் போகிறது. ஆஹா, இதை புரிந்து கொள்ள நான் ஒரு உதாரணத்தை சொல்லலாமா? சொல்லுங்கள், கேட்போம். இது நாம் பயன்படுத்தும் மொபைல் போனை பவர் சேவிங் மோடில் வைப்பதை விட பல மடங்கு மேம்பட்டது. நாம் தூங்குவது என்பது சில ஆப்களை மட்டும் நிறுத்தி வைத்துவிட்டு பேட்டரியை சேமிப்பது போல. ஆனால் அந்த யோகியின் நிலை என்பது நேரடியாக மொபைலை சார்ஜரில் மாட்டி மின்சாரத்திலிருந்து நேரடியாக இயங்குவது போல. சார்ஜரில் இருக்கும்போது போன் தனக்குள் இருக்கும் பேட்டரியை செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அப்படித்தானே? அட, மிக அற்புதமான ஒப்பீடு. இதைத்தான் புத்தகம் விவரிக்கிறது. அவர் பிரபஞ்ச ஆற்றலை நேரடியாக தன் உடலுக்குள் பாய்ச்சிக் கொள்கிறார். அதனாலதான் அவருக்கு தூக்கம் தேவையில்லை. எனக்கு இப்போது தெளிவாக புரிகிறது. இதையெல்லாம் நேரில் கேட்டறிந்த யோகானந்தருக்கு ஆர்வம் தாங்கவில்லை. அவர் உடனே என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்தார்? ராம்கோபாலிடம், ஐயா, எனக்கு ஏன் நீங்கள் சமாதி நிலையை அருளக்கூடாது? எனக்கும் உடனே அந்த பேரானந்த நிலையை கொடுங்களேன் என்று கெஞ்சுகிறார். நாம் எல்லோரும் மனிதர்கள்தானே. ஏதாவது ஒரு சக்தி வாய்ந்த விஷயத்தை பார்த்துவிட்டால் குறுக்கு வழியில் அது நமக்கும் உடனே கிடைத்துவிட வேண்டும் என்று நினைப்போம். ஆமாம், ஷார்ட்கட் தேடுவது மனித இயல்பு. 45 வருடம் குகையில் இருக்க வேண்டாம், அந்த ஞானி தொட்டால் உடனே நமக்கு கிடைத்துவிடும் என்ற ஒரு நப்பாசை. ஆனால் அந்த தூக்கமற்ற மகான் அதற்கு என்ன சொன்னார்? அவர் அதை மிக அன்பாக ஆனால் உறுதியாக மறுத்துவிடுகிறார். அவர் சொன்ன காரணம் ஆன்மீக உலகில் மிக பிரபலம். என்ன காரணம்?
ஒரு சிறிய மின்சார பல்பில் அதிக மின்னழுத்தத்தை, அதாவது ஹை வோல்டேஜை செலுத்தினால் என்ன ஆகும்? பல்பு வெடித்து சிதறிவிடும். அதேதான். அதைப்போல உன் நரம்பு மண்டலம் பிரபஞ்ச மின்னோட்டத்தை தாங்க இன்னும் தயாராக இல்லை. நான் இப்போதே அந்த பேரானந்தத்தை வழங்கினால் உன் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் நெருப்பிற்பட்டது போல் நீ எரிந்து விடுவாய் என்று கூறுகிறார். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பாக இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? ஏனென்றால் ஆன்மீக வளர்ச்சி அல்லது தியானம் என்றால் அது ஏதோ கண்களை மூடிக்கொண்டு மனதை அமைதியாக்கும் ஒரு உளவியல் பயிற்சி என்றுதான் நாம் நினைக்கிறோம். நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறார்கள். ஆனால் அது வெறும் மனநிலை மாற்றம் மட்டுமல்ல, அது உடலியல் ரீதியான ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. நமது நரம்பு மண்டலம் அந்த அபரிமிதமான ஆற்றலை தாங்கும் அளவுக்கு வலிமை பெற்றிருக்க வேண்டும் இல்லையா? நீங்கள் சொல்வது மிகச் சரி. இது ஒரு வன்பொருள் மேம்பாடு, அதாவது ஹார்ட்வேர் அப்கிரேட் மாதிரி. ஹார்ட்வேர் அப்கிரேட், அருமையான வார்த்தை. அதனாலதான் உன் குருதேவர் சீக்கிரம் உனக்கு அந்த அனுபவத்தை அருளுவார். அதற்கு முன்பு உன் உடல் பக்குவப்பட வேண்டும் என்று ராம்கோபால் அறிவுறுத்துகிறார். அதாவது ஆன்மீகம் என்பது ஏதோ ஒரு மேஜிக் போல ஒரே இரவில் நடக்கும் மாயாஜாலம் அல்ல. ஆமாம், அது ஒரு சீரான மெதுவான பயணம் என்பதை இது உணர்த்துகிறது. ஆனாலும் அந்த இரவு யோகானந்தருக்கு ஒரு சாதாரண இரவாக அமையவில்லை. ஆமாம், புத்தகத்தில் அவர் அந்த இரவை பற்றி ரொம்ப ஆச்சரியமா எழுதியிருப்பார். அவர் தூங்குவதற்காக கண்களை மூடியதும் மின்னல் போன்ற ஒளி வீசுவதைக் காண்கிறார். கண்களை திறந்தாலும் அதே ஜொலிக்கும் ஒளி அந்த அறை முழுவதுமே எல்லையற்ற ஒளி வெள்ளமாக மாறுவதைக் காண்கிறார். ஒரு உயர்ந்த மகானின் அருகில் இருந்ததே அவருடைய நரம்பு மண்டலத்துல ஏதோ ஒரு பெரிய அதிர்தலையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆமா, அதோடு மட்டுமா, மறுநாள் காலை யோகானந்தர் அங்கிருந்து விடை பெறும்பொழுது இன்னொரு அற்புதமான நிகழ்வு நடக்கிறது. என்ன நிகழ்வு? அந்த மகானை விட்டு பிரிய மனமில்லாமல் யோகானந்தர் கண்ணீர் விடுகிறார். அப்போது ராம்கோபால், நான் உன்னை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டேன் என்று கூறி அவரை பார்த்து புன்னகைக்கிறார். அந்த மகானிடமிருந்து ஒருவித சாந்தமான அதிர்வலைகள் வெளிப்பட்டு யோகானந்தரை சூழ்ந்து கொள்கின்றன. அந்த நொடியே பல வருடங்களாக யோகானந்தரை துன்புறுத்தி வந்த நாட்பட்ட முதுகுவலி முழுமையாக குணமாகிறது என்று சுயசரிதையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அட, எந்த ஒரு தொடுதலும் இல்லாம, எந்த ஒரு மருந்தும் இல்லாம, வெறும் அதிர்வலைகளால் பல வருட பிரச்சனை குணமாகிறதா? ஆமாம், இது அறிவியல் மனப்பான்மை கொண்டவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கலாம். ஆனால் மனித உடலின் ஆற்றல் மையங்கள் மற்றும் அதிர்வலைகள் பற்றிய புத்தகத்தின் தத்துவத்தை இது அழுத்தமாக பதிவு செய்கிறது. கண்டிப்பா. சரி, அங்கிருந்து புத்துணர்ச்சியோட கிளம்பும் யோகானந்தர் நேரா எங்க செல்கிறார் தெரியுமா? அதுதான் இந்த கதையின் கிளைமேக்ஸ். எங்கு செல்கிறார்? மீண்டும் அதே தாரகேஸ்வர் கோயிலுக்கு செல்கிறார். ஆஹா! முந்தைய கால் எந்த கல்லிங்கத்தை வெறும் கல் என்று நினைத்து எனக்கு இது தேவையில்லை என்று அவமதித்தாரோ, ஆமாம், இன்று அதே கல்லிங்கத்தின் முன் முழுமையாக சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறார் யோகானந்தர். எவ்வளவு பெரிய மாற்றம்! அப்போது அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது. அந்த லிங்கம் வெறும் கல்லாக இல்லாமல் அண்டக்கோளங்களாக பிரபஞ்சமாக அவர் கண்முன் விரிவடைகிறது. அடடே! இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்ற வார்த்தைக்கு உள்ளே மட்டுமல்ல வெளியேயும் இருக்கிறான் என்ற முழுமையான புரிதல் அவருக்கு கிடைக்கிறது. தன் கர்வத்தை விட்டுக் கொடுத்து பிரபஞ்சத்தின் பரந்துபட்ட தன்மையை புரிந்து கொண்ட ஒரு தருணம் அது. ஆமாம், தனக்குள்ளேயே இருக்கும் குகையை கண்டுபிடித்த பிறகு அவருக்கு இமயமலை தேவையில்லை என்பது புரிந்துவிட்டது. தனக்கு கற்பிக்கப்பட வேண்டிய பாடம் முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்த யோகானந்தர் இமயமலை பயணத்தை கைவிட்டுவிட்டு மகிழ்ச்சியாக திரும்ப ரயிலேறுகிறார். மலைச்சிகரங்களை தேடிச் சென்ற பயணம் இமயமலை போன்ற உயர்ந்த தன் குருவின் சந்நிதியிலேயே முற்றுப்பெறுகிறது. எவ்வளவு அழகான முடிவு! இந்த ஆழமான அலசலின் முடிவில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களிடம் ஒரு கேள்வியை கேட்க தோன்றுகிறது. என்ன கேள்வி? இந்த யோகானந்தரைப் போல உங்களது வாழ்க்கையில் நீங்கள் தேடி அலையும் இமயமலை எது? உங்களுக்குள்ளேயே இருக்கும் அமைதியையும் ஆற்றலையும் உணராமல் எந்த வெளியுலக விஷயத்தில், எந்த புதிய ஊரில் அல்லது எந்த நபரிடம் நீங்கள் நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. உங்களுக்கான தீர்வும் உங்களுக்கான குகையும் நீங்கள் இப்போது இருக்கும் இடத்திலேயே உங்களுக்குள்ளே இருக்கலாம் அல்லவா? இதைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள். இதுபோன்ற இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து சிந்தியுங்கள்.